கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த துதி ஆராதனை ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் ஆண்டவரை துதித்து பாடி ஆராதிப்பதற்கு முன்பாக நம்முடைய போதகர் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். நல்ல பிதாவே, இந்த கிருபையின் கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆஸ்வதிப்பீராக. உங்க தெய்வீக பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உண்மை துதிப்பதற்குரிய ஸ்லாக்கியத்தை இந்த நாளில் தந்ததுக்காக என்று செலுத்துகிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படவும் ஆண்டவரே, தேவன் இடைபடவும் ஜெபிக்கிறோம். தாழ்த்துறோம் ஐயா. சத்துருடைய எண்ணங்கள் நிறுவனமாகட்டும். இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர். அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர். கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர். கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அரைத்தன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை சாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 மேலே. அரைத்தன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை சாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 மேலே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர். கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர். கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். அல்லேலூயா. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் துசியை தட்டி விட்டு சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய் கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டு சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய். அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர். கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர். கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டு சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய் கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டு சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய்.
சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்திலே நாம் எண்ணத்தை செலுத்த முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்திலே அதற்கு நிகர் எதுவும் இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லவர்களுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்பட்டினார். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசையை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசையை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஹல்லேலூயா. அருமையான தாயே, அருமையான தகப்பனே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான சிறு பிள்ளையே, இந்த உலகத்திலே நம்மை நேசிப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் நம்மை மறக்காத தேவன், உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. காலைதோறும் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவர், நிமிஷந்தோறும் நம்மை விசாரித்து மகிழ்கிற தேவன் நம்முடைய தேவன். பாடுவோமா? தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தால் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தால் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார்,
போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா எந்தன் இயேசுவே 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 எந்தன் ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஹalleluya. ஆண்டுகள் நன்மைகளினாலே நம்மை முடிசூட்டுகிற தேவன். ஹalleluya. ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவரை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும், கர்த்தரை தேடுகிறவர்கள் யாராக இருந்தாலும், ஹalleluya, அவர்களை கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன். ஹalleluya. உன் வாழ்வு செழிப்பாய் மாறும். ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி
விதை விதைத்தார். பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு ஆண்டவர் 100 மடங்கு பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவோம். நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவதிலே உறுதியாய் நாம் இருக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கதவு திறந்திடும், கட்டுகள் உடைந்திடும். கதவு திறந்திடும், கட்டுகள் உடைந்திடும், செல்வங்கள் சுதந்தரிப்பார். தாவீதின் கிருபைகள் உன்னை நிரப்பிடும், ஆளுகை செய்திடுவார். கதவு திறந்திடும், கட்டுகள் உடைந்திடும், செல்வங்கள் சுதந்தரிப்பார். தாவீதின் கிருபைகள் உன்னை நிரப்பிடும், ஆளுகை செய்திடுவார். என்றும் தோல்வி உனக்கில்லை, இயேசு நாமத்தில் ஜெயம் பெறுவார். என்றும் தோல்வி உனக்கில்லை, இயேசு நாமத்தில் ஜெயம் பெறுவார். ஆசீர்வாதமாய் நீ இருப்பார், ஆசீர்வாதமாய் நீ இருப்பார். ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மையினாலே முடிசூட்டி மகிழ்வாரே. உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகள் நெய்யாய் பொழியும். உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகள் நெய்யாய் பொழியும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அருமையான தேவஜனமே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. ஹல்லேலூயா. அவரே உனக்கு, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், கேடகமானவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமென். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர். அவரும் துணையும்
ஹalleluya. அக்கினி நம்மை பற்றாது. ஹalleluya. ஆறுகள் புரளாது. தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன். அருமையான தேவனுடைய வசனமே, அருமையான தேவனுடைய வசனம். ஹalleluya. ஸ்தோத்திரம். உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. கரங்களை வெட்டி சொல்லுங்க, ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. ஹalleluya. அக்கினி மீது நடக்கும் போதும் ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி மீது நீ நடக்கும் போதும் ஆறுகளை நீ கடக்கும் போதும் அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது. ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது. ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். Thank you Lord. இரண்டு கரங்களையும் உயர்த்தி ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிப்பதே நாசம். ஹalleluya. ஆமென். ஹalleluya. உம்மை ஆராதிக்கின்றேன். ஆண்டவரை ஆராதிப்பது மிகவும் அருமையான ஒன்று. ஹalleluya. இன்பமான ஒன்று. நம்முடைய மனதை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒன்று. நம்முடைய குழப்பங்களை சரி செய்கிற ஒன்று. ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த பிரதானமான நேரம். ஆமென். உம்மை ஆராதிப்பது என் ஆசை. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை
கூடாரங்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் துதிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படும். தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை துதிக்க கூடாதபடிக்கு தேவ பிள்ளைகளோடு போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாகட்டும். எல்லா துக்க வஸ்திரங்கள், எல்லா சாம்பலின் அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே, பிசாசுடைய பொய்யை ஒரு நாள் நாம் நம்ப கூடாது. ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் சொன்னானா அது நிச்சயமாக நடக்கும். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேனா, கண்டிப்பா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக பெருகும். தேவனுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தடை என்னன்னா நம்ம தான் தடை. சோர்வு அகற்றி போடுவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜெபம் என்னன்னா, எல்லா சோர்வுகளும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளை ஆராதிக்க கூடாதபடிக்கு, தேவனுடைய பிள்ளைகள் செபிக்க கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா சோர்வுகளும் நீக்கப்பட வேண்டும். இருக்கிற இடங்களிலே அந்நிய பாஷையை பேசி, இருக்கிற இடங்களிலே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆவியின் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய பாஷையை பேசி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளுடைய கூடாரங்களுக்குள்ளே துக்கம் இருக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களுக்குள்ளே முறுமுறுத்தல் இருக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களுக்குள்ளே ஹல்லேலூயா, தேவரை என்ன செய்தார் என்று கேட்கிற கேள்விகள் இருக்க கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகளும் உடைவதாக, எல்லா கட்டுகளும் உடைவதாக, எல்லா கட்டுகளும் உடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அந்நிய பாஷையை பேசி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிற தேவன். அந்நிய பாஷையை பேசி இயேசுவின் நாமத்தினாலே துதியின் உடை இப்பொழுதே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை துதிப்பதற்கென்று ஆத்துமாவிலே இருக்கிற கட்டுகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆத்துமாவிலே இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே, ஹல்லேலூயா. சிந்தனை சிறைப்படுத்த வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், வீணான கவலைகள், அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொல்லப்பட்டபடி அநேக காரியங்களை குறித்த கவலை, உலக கவலை, அழிந்து போகிற காரியங்களை குறித்ததான கவலை, ஹல்லேலூயா. ஏற்கனவே ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து செய்வேன் என்று சொன்ன காரியத்தை ஹல்லேலூயா நம்ப கூடாதபடிக்கு கவலைகளால் நிரம்பிக் கொண்டிருக்கிற எல்லா கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவோமாமே, ஆராதிக்கின்றேன். ஆமென். சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம் தந்தி. ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மாவே. ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம் தந்தி.
செலுத்துகிறோம். தேவனுடைய பிள்ளைகளப்பா தேசத்திற்காக திறப்பிலே நிற்கக்கூடியவர்களாக மாறுவார்களாக. கரங்களை வேட்டி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. திறப்பிலே நிற்கக்கூடியவர்களாக மாறணும். குடும்பத்திற்காக வீட்டுல யாராவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா எக்கேடு கெட்டு தொலையுது அப்படி சொல்லக்கூடாது. அவர்களுக்காக திறப்பிலே நிற்கணும். ஹல்லேலூயா. அப்பா, இவர்கள் ஜெபிக்காமல் இருக்கிறார்களே, வேதத்தை வாசிக்காமல் இருக்கிறார்களே, கர்த்தரை தேடாமல் இருக்கிறார்களே, இவர்களை சந்தியும் என்று திறப்பிலே நிற்பதை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை போல லோத்துவுக்காக பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் ஆபிரகாம். ஹல்லேலூயா. பின்னும் நான் பேச துணிந்தேன். ஹல்லேலூயா. மறுபடியும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். 50 நீதிமான்கள் இருந்த அந்த பட்டணத்தை அழிப்பீரோ சோதம் குமாராவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவு அந்த பாரம் லோத் அந்த இடத்துல ஒன்றுமாய்விடக் கூடாது. அருமையான தேவ ஜனமே, மன்னிக்கலன்னா யாருக்காக நம்ம ஜெபிக்க முடியாது. யாருடைய குற்றங்களை நீங்க மன்னிக்காம இருந்தீங்கன்னா உங்களால அவர்களுக்காக ஜெபிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் மன்னிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் பரலோகத்துக்கு தான் போய் சேர போறோம். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் பரலோகத்துல, எல்லாரும் பரலோகத்துக்கு. ஒண்ணு பரலோகம் கசப்போட இருந்தா நம்ம கீழே தான் போகணும். ஹல்லேலூயா. கசப்பு மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை வேட்டி திறப்பில நிற்கணும். நம்முடைய குடும்பத்திற்காக திறப்பில நிற்கணும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களுக்காக திறப்பில நிற்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் நின்று கொண்டே இருந்தானா. ஹல்லேலூயா. பின்னும் கர்த்தரோடு நின்று கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. நாம் குடியிருக்கிற ஹல்லேலூயா நம்முடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்முடைய அக்கம் பக்கத்திலே குடியிருக்கிறவர்கள், நம்முடைய நண்பர்கள், உயிருக்குரியராய் நம்மோடு பழகுகிறவர்கள், நமக்கு நன்மை செய்கிறவர்கள், நிறைய நன்மை நமக்காக செய்வார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தரை அறியாமல் இருப்பார்கள். கர்த்தரை அறியாமல் இருந்தால் அவர்கள் பரலோகத்துக்கு வர முடியாது, ரட்சிப்பை அனுபவிக்க முடியாது. அந்த வாரம் நம்ம இருதயத்தை பற்றி பிடிப்பதாக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 நமக்கு உதவி செய்பவர்கள், அன்றாடம் நாம் காணுகிறவர்கள், நமக்கு உதவி செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா காரியங்களும் நமக்கு உறுதுணையா இருக்கிறவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 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 நமக்கு கெடுதல் கூட அவங்க செஞ்சிருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றார் அவர்களுக்காக ஜெபி என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்துருக்களை சிநேகியுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பரமபிதா ஹல்லேலூயா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நாமும் பூரண சர்க்குணரா இருக்க வேண்டும். திறப்பில நிற்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. கரங்களை வைத்து ஒரு நிமிஷம் கேட்போமா? நாங்க திறப்பில நிற்கணும். தேசத்திற்காக ஜெபிப்பதற்கு முன்பாக, நம்முடைய குடும்பத்திற்காக, பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களுக்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக என்ன செஞ்சார், நீனும் ஏன் அவரை கும்பிடணும் என்று நம்ம கேள்வி கட்டி கொண்டிருக்கிறவர்களுக்காக திறப்பிலே நாம் நிற்க வேண்டும். திறப்பிலே நிற்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு பதிலாக உலக காரியத்திலே அதிக ஈடுபாடு காட்டுகிறவர்களுக்காக நாம் திறப்பிலே நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அழியாமலும் இருக்கும்படியாக நாம் அவரை உத்தேசம் செய்ய வேண்டும். கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியுமே. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பா, நீங்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க அப்பா. தேவ ஜனத்துக்கு உதவி செய்யுங்க. பரிந்து பேசுகிற ஒரு அனுபவத்தை தாங்கப்பா. ஆபிரகாமை போல பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறது, பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அனுபவத்தை தருவீராக. மோசேயை போல கெஞ்சி பிரார்த்திக்கிற அனுபவத்தை என் தேவன் தருவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. என் தேவன் உதவி செய்வீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுக செய்யுங்க, வழி நடத்துங்கப்பா. தொடர்ந்து நம்முடைய வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. திரும்பமாக கிரேஸ் ஏஜ் குடும்பத்தார் எல்லாரையும் சந்திப்பதே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். நாம் தொடர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1 to 3 வரைக்கும் உள்ள வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வாசியுங்கள்.
எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். கர்த்தருடைய நாம் மெய்ப்படுவதாக. இந்த இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் உள்ள வித்தியாசத்தையும், ஏன் உன் வெளிச்சத்திற்கு என்கான காரியத்தையும் சற்றே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே நான் சொல்லும் போது வெளிச்சம் என்கான காரியம் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிற காரியம் என்று சொன்னேன். இந்த வெளிச்சம் என்கான காரியமே முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருள் என்கான காரியத்தை, ஏன் இந்த இருள் என்கான காரியம் என்று சொன்னால், ஒன்று, இருளிலே நாம் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், பகல் காலம் இருக்கும் மட்டும் நான் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒன்றுமே செய்ய முடியாத ராக்காலம். எப்படி என்கான காரியமும் அது மாத்திரமல்ல, இந்த இருள் என்கான காரியம் எல்லாவற்றுக்கும் போர்வையாக, விஷ பூச்சிகள், பிராணிகள், விலங்குகள் எல்லாவற்றுக்கும் போர்வையா இருக்கிறதான காரியம். வேதம் சொல்றது, நீதிக்குரியவர்களாகிய நாமோ, வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நாமோ பகலுக்குரியவர்களாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாம் மெய்ப்படுவாக. அப்படியானால் ஏன் இந்த இருள் என்கான காரியத்தை ஆண்டவர் மையப்படுத்தி சொல்கிறார்? ஆதியாகமத்தின் புத்தகத்தை சற்றே திருப்பிக் கொள்ள கேட்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 1:2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வேதம் சொல்றது, இந்த ஒழுங்கின்மைக்கும் வெறுமைக்கும் அடிப்படை காரணம் அந்த ஆழத்திலே மேல் இருள் இருப்பதுதான். பலருடைய வாழ்க்கையிலே இந்த ஒழுங்கின்மை, வெறுமை. ஏன் இந்த ஒழுங்கின்மை என்கான காரியம் குறிப்பிடுகிறோம்? ஒழுங்காய் படைத்த காரியங்களை ஒழுங்கீனமாய் மாற்றுவதுதான் பிசாசுடைய வேலை. எதெல்லாம் தேவன் நியமித்தாரோ அந்த நியமங்களை மாற்றுவதுதான் அவனுடைய வேலை. ஆண்டவர் நியமித்ததான காரியம், நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள் என்று சொன்னால், அவனோ நம்மை பாதிக்கிற காரியங்களை நம்மை தூண்டுகிறான். நமக்கு ஆண்டவர் எதெல்லாம் நன்மையாய் விதைத்தாரோ அந்த காரியங்கள்லாம் அவன் தீமையாய் மாற்றினான். இந்த வேலையை செய்வதுதான் அவனுடைய வேலை. ஆண்டவர் நம்மேல் அன்பாய் இருக்கிறார் என்று சொன்னால், இவன் அன்பே கடவுள் என்று சொல்லி மாற்றி விடுவான். அதுதான் நம்முடைய ஒழுங்கின்மை என்கான காரியம். பலருக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒழுங்காய் இருப்பது பிடிக்காது. இந்த ஒழுங்கின்மை என்கான காரியத்தில் உள்ள ஆட்கள் எல்லாருமே அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு இருள் இருக்கும். பிசாசுடைய வல்லமையை இது குறிக்கும். இந்த இருளின் ஆதிக்கங்கள் இருக்கிற ஆட்களினாலே ஒழுங்காக எல்லாவற்றையும் செய்ய முடியாது. இந்த ஒழுங்கின்மை என்கான காரியம் வந்துவிடும். யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டார்கள். இதை இப்படித்தான் செய்யணும், அப்படி செய்ய மாட்டாங்க. நேர் வழியில போகணும், குறுக்கு வழியில போவாங்க. கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இந்த ஒழுங்கின்மைக்கு அடிப்படை ஆழத்திலே இருள் இருப்பது. இரண்டாவது காரியம் வெறுமை. இந்த ஒழுங்கின்மையுடைய இரட்டை பிறவி போல வருகிறதான ஒரு காரியம் தான் வெறுமை. என்ன காரியம் இது? இது தான் எல்லாம் செய்த காரியங்களே ஒரு திருப்தி இல்லாமல் தன்னிடத்திலே இருக்கிற காரியம் ஒன்றுமில்லை என்பது போல உணர வைத்து வெறுமையான ஒரு வாழ்க்கையை உணர வைக்க முடியும். ஆம், பல பணக்காரர்கள் கூட தங்களிடத்திலே பணம் இல்லாதனால் தற்கொலை செய்யவில்லை. பணம் இருந்தும் தங்களுடைய உள்ளத்திலே வெறுமையை உணர்ந்ததினால் அப்படி செய்தார்கள் என்கான காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் வெறுமையாய் அல்ல, நம்மை நிரப்ப விரும்புகிற தேவன். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட தேவன் நம்மை வெறுமையாய் அனுப்புவதில்லை. ஆபிரகாம் ஒரு துருத்தி தண்ணீர் கொடுத்து அனுப்பினான். தேவனோ நிரம்பி வழிகிறதான காரியத்தை செய்கிற தேவன். அப்படியானால் இந்த வெறுமை என்கான காரியத்திலே அவன் உண்டு பண்ணுகிற காரியம் எதென்றால் எதிலையுமே திருப்தி இருக்காது. சாலமோன் ராஜா என்றைக்கு கர்த்தரை விட்டு பின்வாங்கினானோ அவன் சொன்னதான காரியம், காண்கிறதினால் கண்கள் திருப்தியாகிறது என்று சொன்னான். நான் எல்லாவற்றையும் மனதிலே செலுத்தினேன், ஞானத்தை செலுத்தினேன்,
பைத்தியமான காரியங்களில் செலுத்தினேன், ஆனாலும் அவைகள் எனக்கு திருப்தி தரவில்லை என்று சொன்னான். ஆம் பிரியமானோர்களே, நாம் செய்ததான எல்லா காரியங்களும் திருப்தி தராதபடிக்கு மாற்ற சத்துருவால் முடியும். உங்கள் வாழ்க்கையிலே உள்ள வெறுமைகள் மாறுவதற்கும் கிறிஸ்துவனிலே வர வேண்டியது அவசியம். இந்த ஏன் என்று சொன்னால், அந்த ஆழத்தில் இருக்கிற இருளை மாற்ற கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும். கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளி உங்களுடைய உள்ளத்திலே வருவார் என்று சொன்னால் ஆழத்தில் இருக்கிறதானது இருள் மாற்றப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இருளை பற்றி குறிப்பிடும் போதே வெளிச்சத்தையும் உங்கள் பக்கத்திலே சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் நல்லது என்று கண்டார். இருளை குறித்து அப்படி சொல்லவில்லை. நல்லது என்று கண்டதாக அவர் சொல்லவில்லை. வெளிச்சம் நல்லதென்று கண்டார். நாம் வேதத்திலே சொல்லப்பட்டதான காரியங்கள், மறைபொருள் எல்லாம் வெளிச்சத்திலே வெளியரங்கமாக்கப்படும். வெளியரங்கமாக்கப்படாத ஒரு காரியமும் இல்லை. அப்படியானால் இந்த இருளின் காரியங்கள் மறைவான செய்கைகளை காண்பிக்கிறது. ஆனால் வெளிச்சம் என்கான காரியமோ நம்மில் உண்மையும் உத்தமமாயிருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிறது. அதனால்தான் வெளிச்சம் நல்லதென்று ஆண்டவர் கண்டார். அது மாத்திரமல்ல, இந்த வெளிச்சத்தை குறித்து சொல்லும் போது வெளிச்சம் சில காரியங்களை வேறு விரிக்க செய்யப்பட்டது. ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். இந்த வெளிச்சம் எதை வேறுபடுத்தி காண்பிக்கும் என்றால், உலகத்திலே ஒரே வெளிச்சமாய் இருந்தால் மனிதனுக்கு பகல் இரவு அல்லது என்ன நாள் என்ன காரியம் என்று சொல்லி குறித்து கொள்ள வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டதான காரியம், ஆதி காலத்து மனிதர்கள் பகல் இரவு என்கான காரியத்தை வைத்துதான் ஒவ்வொரு காரியத்தையும் நேரத்தையும் கணக்கிட ஆரம்பித்தார்கள். அப்ப தேவன் செய்தான காரியம் அடையாளங்களுக்காக. என்ன அடையாளம்? நீங்கள் பிறந்து இத்தனை ஆண்டுகளானது என்பது தெரிய வேண்டுமானால் இந்த அடையாளமான குறிப்பில் இருக்க வேண்டும். முழு இரவாய் மாறிவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில எதையுமே கணக்கிட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது அடையாளங்களுக்காக. என்ன அடையாளங்கள்? ஆண்டவர் பிரகாசிக்க வைத்ததான். எதிலே? வானத்திலே. வானத்திலே பிரகாசிக்க வைத்ததான தேவன் சுடர்களை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, சூரியனும் சந்திரனும் இதுவரைக்கும் நமக்கு தன்னுடைய பிரகாசத்தை ஒளியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஏன் இதை தெரிவிக்கிறேன் என்று சொன்னால், இந்த வானத்திலே எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கும்போது அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சூரியனை விட பிரகாசம் உள்ள நட்சத்திரங்கள் இருக்கின்றன என்று சொல்லி அறிவியலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இந்த ஒரு சூரியன் மாத்திரம்தான் நம்முடைய பூமிக்கு பிரயோஜனமான வெளிச்சத்தையும் நமக்கு என்ன காரியத்தை செய்வது? அடுத்தது காலங்கள். இந்த காலங்கள் என்கான காரியத்தை குறிப்பதற்கு இந்த சூரியன் நம்மை சுற்றி வருவதான காரியங்கள், பூமி சூரியனை சுற்றி வருவதான காரியத்தையும் அவை முழுவதும் செயல்படுறதான காரியங்களை பகல் இரவு என்பது மாத்திரமல்ல, வருடங்கள் நாட்கள் என்கான காரியத்தையும் துல்லியமாய் குறிப்பதற்கு பயன்பட்டது. அவர் ஆதியும் அந்தமும் இல்லாத தேவன். ஆனால் மனிதனுக்கோ ஆதி அந்தம் என்பது உண்டு. நமக்கு பிறந்த நாள் ஒன்று என்று இருந்தால் அதற்கடுத்தது மரண நாள் என்று இருக்கும். இதற்கு இடையிலே உள்ள நாட்களை ஆண்டவர் என்னும் அறிவை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லும் போது, நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும் என்று சொன்னால், மனிதன் நினைத்துக் கொள்கிறான் தான் பல 100 ஆண்டுகள் வாழ்வது போல. இல்லை, தேவன் இந்த காலங்களை குறிப்புடைய காரியம். உங்களுடைய இந்த காலத்துக்குள்ளே கிறிஸ்துவை அறிந்தால்தான் நீங்கள் ரட்சிப்படைய முடியும். உங்களுக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாக. அதனால்தான் வேதம் சொல்றது, உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை.
என்று சொல்ல அந்த வாலிப பிராயங்கள் எல்லாம் தாண்டி விட்டது என்று சொன்னால் ஒரு மனிதனால் திரும்ப கடவுளுக்குள்ளாய் வர முடியாது. அவனை கேட்டால் எல்லா கடவுளும் ஒண்ணுன்னு சொல்லுவான், பொதுவாக சொல்றான காரியத்தை சொல்வானே ஒழிய கிறிஸ்து தான் எனக்கு மெய்யான தெய்வம் என்றான காரியம் வராது. இந்த வாலிப நாட்களுக்குள்ளாக ரட்சிப்பினுடைய அனுபவத்தை பெறுவதற்கும் பாவத்தை விட்டு விலகுவதற்கும் தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் இந்த காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலங்கள் என்றான காரியம் இந்த குறித்த காலத்துக்கு முன்பாக நீங்கள் செய்யாவிட்டால் பல காரியங்களை இழந்து விடுவீர்கள். வேதம் சொல்றது அறுப்பு காலத்திலே எறும்பு சுறுசுறுப்பாயிருந்து தனக்கு சேர்க்க வேண்டிய எல்லாவற்றையும் சேர்க்கிறது. ஏனென்றால் அதற்கு ஒரு மழைக்காலம் உண்டு என்று தெரியும். ஆனால் மனிதனுக்கு மாத்திரம் தெரியவில்லை. என்ன காரியம்? தான் பிறந்து விட்டோம், தான் என்னென்னைக்கு இருப்பது போல உலகத்தின் காரியங்களை எவ்வளவோ சேகரித்த அவனுக்கு தனக்கு நித்திய வீட்டுக்கு போக வேண்டும். அந்த நித்திய வீட்டுக்கு போவதற்குரியதான ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் சேகரிக்க வேண்டும் என்ற உணர்வு இருப்பதில்லை. இந்த பூலோகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பரலோகத்தை எடுத்து செல்ல முடியாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால்தான் இந்த அடையாளம் என்கான காரியம் முக்கியம், காலங்கள் என்கான காரியம், நாட்கள் வருஷங்கள், நமக்கு முன்னிருந்தவருடைய காலங்கள், நமக்கு முன்னிருந்த நாட்கள், பல 1000 ஆண்டுகள் எங்கான காரியம் குறிப்பிடுவதான காரியம். இந்த நாட்களிலே நாம் இதை செய்தோம் அதை செய்தோம் என்று சொல்லியும் நமக்கு நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது, போகிறது. அந்த நாட்களுக்குள்ளாக நீங்களும் நானும் கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் போது மெய்யான சமாதானம் கிடைக்கும். நாளைக்கு என்று தள்ளி போடுவது என்றால் நாளை இந்த அடையாளங்கள், காலங்கள், நாட்கள், வருஷங்கள் ஆகிய காரியங்கள் தேவனுடைய நாமத்தை நாம் துதிப்பதற்கும் என்றென்றைக்கும் தேவனை ஜீவிக்கிறதாகிய தேவன் நம்முடைய காலங்கள் குறுகினது, அவருடைய காலங்கள் முடிவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவாக. அது மாத்திரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வெளிச்சம் என்கான காரியம் செயல்படுவதான காரியத்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும் பார்ப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சத்தை தேவன் வைத்ததற்குரிய காரியம் பிரகாசிக்க என்கான காரியத்தை சொல்கிறார். எப்படி வெளிச்சத்தை வைத்தார் என்று சொல்லப்படுது? முதலாவது காரியம் ஆளுகை செய்ய. ஏன் ஆளுகை செய்ய என்கான காரியத்தை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு பிற்பாடுதான் மின் விளக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மின் விளக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டு பல்வேறு காரியங்களை பகலை இரவையே நாங்கள் பகலாக்கி விட்டோம் என்று சொன்னாலும் நிரந்தரமானது அல்ல. அவையெல்லாம் சமீபத்திலே ஒரு அறிவியல் பத்திரிகை வாசித்துக் கொண்டிருந்தேன். அதிலே ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சூரியனை எல்லா இடங்களிலும் பிரகாசிக்க வைத்து என்னென்றைக்கும் பகலாக இருக்க செய்ய முடியும் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் இன்னொரு விஞ்ஞானியோ அது சாத்தியம் அல்ல, அப்படி செய்தால் உலகத்துடைய பல காரியங்கள் அழிந்து விடும் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் படைத்த ஆளுகைகளை மாற்ற முடியாது. அந்த சூரியனுக்கு பதிலாக வேறொரு சூரியனையோ அல்லது சூரியனை நீங்கள் தடுத்து நிறுத்த முடியாது. எத்தனையோ விண்கலங்கள் அனுப்பினாலும் சூரியனிலே சில ஓட்டைகள் விழுந்திருப்பதாக சொன்னாலும் இன்னும் சூரியனுக்குரியதான காரியத்தின் வெப்பத்தை நெருங்க யாரும் முடியவில்லை. அது நமக்கு பல 1000 ஒளி ஆண்டுகளுக்கு அப்பாக உள்ளது என்று சொல்லி ஒருவர் சொன்னார். பல 1000 ஆண்டுகளுக்கு அப்பால் உள்ளதான அந்த சூரியனுடைய பிரகாசத்தை இங்கே இருக்கும் போதே அந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை. நம்மை படைத்த தேவனுடைய ஞானத்தை அது விளக்குகிறது. எவ்வளவு காரியம் இருந்தாலும் ஆளுகிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக இந்த சூரியனுடைய ஆளுகை
என்ற ஆளுகை செய்கிறது. பகலிலே ஆளுகையும் இரவிலே சந்திரனுடைய ஆளுகையும். இந்த ஆளுகை என்கான காரியத்தை தேவன் வைத்தார், பிரகாசிக்க வைத்தார், வித்தியாசத்தை காண்பித்தார். ஏன் வித்தியாசத்தை காண்பித்தார்? பகல் இரவு என்கிற காரியம். மனிதனுடைய காரியத்தை திட்டமிடவும் மனிதன் செயல்பட வேண்டியதான காரியங்களை செய்யவும் பகல் இரவு என்கிற காரியத்தை வைத்தார். பகலிலே செயல்படுவதான நாம் ஒரு கூட்டம் செயல்படுகிறோம், இரவிலே செயல்படுவதற்குரியதான விலங்குகளும் துன்மார்க்கரும் இரவிலே தான் செயல்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வித்தியாசத்தை ஏன் காட்ட வேண்டும்? பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் வேதத்தில் உள்ள ஒரு நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு நாம் சற்றே இந்த காரியத்தை தியானிக்க இருக்கிறோம். பகலுக்கும் இரவுக்கும் உள்ளதான காரியத்தை வித்தியாசம் என்று சொன்னால் நமக்கு புரிவது கடினம். ஏனென்று சொன்னால் நாம் இருந்து கொண்டே இருப்பது போல இருக்கும். 12 மணி 1 மணி அப்படி ஆனோடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக 5 மணிக்கு சாதாரணமாக இருட்டுவது போல இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றின் மேலும் ஆளுகை தேவனுக்கு இருக்கிறது. தேவனுடைய கர்த்தருடைய கரத்திலே தான் இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவனுடைய கரத்தில் தான் எல்லாம் உள்ளது என்று சொன்னால் அவருக்குரிய மகிமையும் கனத்தையும் நாம் சிறந்ததை செலுத்துவோம். இன்னொன்று, அவருக்கு உண்மையாயிருப்போம், அவருக்கு பயந்தும் இருப்போம். ஸ்தோத்திரம். யாத்ராகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த காலத்து எகிப்திலே பார்வோன் பல்வேறு தெய்வங்களை வணங்கி வந்தான். அதற்கு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பல்வேறு காரியங்கள் இருந்தது. அவனுக்கு மந்திரவாதிகள் இருந்தார்கள். எத்தனையோ அற்புதங்களை அவர்களும் செய்ய பிரயாசப்பட்டார்கள். அப்படிப்பட்ட மந்திரவாதிகளுடைய வல்லமை எல்லாம் கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்கிற காரியத்தை ஆண்டவர் அங்கே காண்பித்தார். பல்வேறு உலகத்தின் வல்லமையிலும் எல்லா காரியங்களும் கர்த்தருடைய ஆளுகைக்கு கீழானது. ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். உண்மையாய் கர்த்தரை தேடி அவருக்குள்ளாய் இருக்கிற பிள்ளைகள் அவர்கள் பலத்த துருகத்துக்குள்ளாய் இருக்கிறார்கள். நீங்கள் நம்புகிற ஒரு பெரிதான அரண் பாதுகாப்பு எது என்று சொன்னால் கர்த்தருடைய கரம். அவருடைய கரத்தின் நிலையிலாலே நம்மை மறைக்கிற தேவன். உலகத்திலே எங்கு வேணாலும் பஞ்சம் ஏற்படலாம், உண்மையாய் கர்த்தரோடு கூட இருக்கிறவனை தேவன் ஆசீர்வதிக்கிறவர். உலகத்திலே எங்கு வேணுமானால் என்ன காரியங்கள் நடக்கலாம், ஆனால் தேவன் தம்முடைய செட்டைகளின் நிறைவிலே ஒவ்வொருவரையும் மறைத்துக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து கொண்டு வந்தார். ஏன்னு சொன்னால் அதற்கு முன் வரைக்கும் பார்வோன் பிசாசு இடத்திலிருந்து பல்வேறு இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை வைத்து ஜனங்களை பயமுறுத்தி ஜனங்களை தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்திருந்தான். பல்வேறு தெய்வங்களுடைய வழிபாடுகளும் அதற்குரியதான பலிகளும் மந்திரவாதிகளும் எல்லா சூனியக்காரர்களும் அங்கே இருந்தார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் வித்தியாசமானவர். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை நிரூபிக்கும்படியாக தேவனுடைய வல்லமை செயல்படும்படியாக இங்கே பார்வோனுக்கு முன்பாக ஒரு காரியத்தை நடப்பித்தார். ஏன்னு சொன்னால் இப்பொழுது அவன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பல்வேறு காரியங்களுக்கும் பல்வேறு மந்திர காரியங்களை செய்து வந்தான். அது தன்னை காக்கிறது என்று நம்பினான். இப்பொழுது ஆண்டவர் மோசையோடு கூட இருக்கிற தேவன், தம்முடைய ஜனங்களுடைய சொற்படி கேட்கிற தேவன், தம்முடைய ஜனங்கள், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், மீட்கப்படும் ஜனங்களுக்காக தேவன் யுத்தம் செய்கிறவர் என்பதை காண்பிக்கும்படியாக இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். மோசே வானத்தை நோக்கி கரத்தை நீட்டுகிறான். இப்பொழுது சொல்லப்பட்ட காரியங்கள் ஒருவரை ஒருவர் காணவில்லை. ஆச்சரியமான காரியம், ஒருவரை ஒருவர் காணவில்லையா? அந்த அளவுக்கு இருட்டு.
அவர்கள் மெழுகுவர்த்தி கொளுத்து வைத்தாலும், அவர்கள் தீப்பந்தங்களை கொளுத்து வைத்தாலும் எவைகளுமே வெளிச்சத்தை தரவில்லை. ஏன் என்று சொன்னால் கர்த்தருடைய கரம் அங்கே கட்டளையிட்டிருந்தது. ஆகையினால்தான் அவருடைய எந்த காரியமும் வெளிச்சம் தரவில்லை. பிரியமானவர்களே, நீங்களும் இருளானால் இதையெல்லாம் செய்துவிடலாம் என்று சொல்லி மனதிலே யோசித்தால், தேவன் கட்டளையிட்டால் ஒன்றையும் ஒருவராலும் மாற்ற முடியாது. வேதம் சொல்லான காரியம், 3 நாட்கள் தம் இடத்தை விட்டு அவர்கள் எழுந்திருக்கவில்லையாம். அவர்கள் செய்ய முயற்சித்தும் ஒரு காரியம் பிரயோஜனம் இல்லை என்று சொன்ன உடனே இருந்த இடத்திலே அப்படியே உட்கார்ந்திருந்தார்கள். 1 நாள் 2 நாள் அல்ல, 3 நாட்கள் வரைக்கும் அப்படியே இருந்தார்களாம். ஆச்சரியமான காரியம். இன்னைக்கு 1 நாள் ஃபாஸ்டிங்க்கு நம்ம பல இடங்களுக்கு எந்திரிச்சு போயிட்டு வந்துடுறோம். ஆனா 3 நாட்கள் அப்படியே இருந்த இடத்தை விட்டு அசையாமல் அப்படியே இருந்திருக்கிறார்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 நாட்கள் அவர்கள் இருந்த இடத்தை விட்டு எழுந்திருக்காதபடிக்கு தடவத்தக்க அளவுக்கு காரில் இருந்தது. ஆனால் தேவன் வித்தியாசத்தை காண்பித்தார். இஸ்ரவேல் புத்திரருடைய வாசஸ்தலங்களிலோ வெளிச்சம் காணப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் இப்படி வித்தியாசத்தை காண்பிக்க முடியும். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய சூரியனை பிரகாசிக்கப்படுகிற தேவன் அதே வேளையிலே பரலோகத்தின் சந்தோஷத்தையும் பரம சந்தோஷத்தையும் உள்ள வித்தியாசத்தை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்க முடியும். இந்த காலை வேளையிலே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் இயேசுவை உங்கள் இருதயத்தில் ஏற்று உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறீர்களா? நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்றது. ஏனென்று சொன்னால் வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு உலகமெங்கும் காரிகள் இருந்தபோது, எகிப்து முழுவதும் காரிகள் இருக்கும் போது அவர்களுடைய வாசஸ்தலத்தை ஆண்டவர் வெளிச்சத்தினால் நிரப்பினார். இன்றைக்கும் கூட ஒருவேளை நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து பாருங்கள். எல்லா காரியங்களையும் சேர்த்து இயேசு கிறிஸ்துவை ஏய்க்காதீர்கள். இயேசுவையே பின்பற்றினால் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திலும் மெய்யான சமாதானமும் ஒரு பெரிய வெளிச்சமும் உங்கள் குடும்பத்திலே அற்புதமான விடுதலையும் இருக்கும். இதுவரைக்கும் சத்துரு உங்களை பிடித்து வைத்திருந்திருக்கலாம் பல்வேறு காரியங்களே. இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும் என்று நீங்கள் முடிவு பண்ணியிருக்கலாம். அல்லது தற்கொலைதான் என் முடிவு என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். இவைகளையும் மாற்ற என் ஆண்டவரால் முடியும். அவர் செய்வதற்கு உண்மையுள்ளவர். விசுவாசிக்கிறீர்களா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? உங்களை நான் ஜெபிக்க அழைக்கிறேன். என்று சொன்னால் அவரிடத்திலே உண்மையாய் உங்களை அர்ப்பணித்தால் உங்களுடைய வியாதி, பிரச்சனைகள், கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு உண்மையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. அவர் பொய்யுரையாதவர். உங்களுக்காக என்னை மனைவி ஜெபித்து பிடிப்பார். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு வெளிச்சமாக இந்த உலகத்துல இருக்கிற தேவன், உம்முடைய வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்கிற தேவன். இஸ்ரவேலின் கூடாரங்களிலோ வெளிச்சம், வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்பா, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அப்பா ஸ்தோத்திரம். இருளினால் பாதிக்கப்பட்டு இருளுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு, அப்பா மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவாகிய வெளிச்சம் எந்தெந்த இடத்துல இருள் காணப்படுகிறதோ, பல வருடங்களாக பிசாசின் ஆளுகை இயேசுவின் நாமத்தினாலே அந்த இடத்திலே ஜீவ ஒளி பிரகாசிக்கட்டும். இயேசுவாகிய ஒளி அந்த இடத்திலே பிரகாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒளி வீசுகிறவர்களாக மாறுவார்களாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா அறியாமை என்கின்ற இருள் அகன்று போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனக்கண்களை இருளாக்கி வைத்திருக்கிற பொல்லாத கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வெளிச்சத்திடத்திற்கு வருவதற்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. வெளிச்சத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. வெளிச்சத்தின் இன்பத்தை அனுபவிக்க என் தேவன் உதவி செய்வீராக. வெளிச்சத்துடைய வித்தியாசத்தை கண்டு கொள்ள, அப்பா உம்முடைய ஒளியின் வித்தியாசத்தை உடைய பிள்ளைகள் கண்டு கொள்ள என் தேவன் உதவி செய்வீராக. நீங்க கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா.
தொடர்ந்து இந்த வசனங்கள் தேவ பிள்ளைகளுடைய மனதிலே தொடர்ந்து ஆண்டவரை கிரியை நடப்பிக்கட்டும். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆளுக செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமாலையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.